வணக்கம். டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம காய்கறி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. காய்கறி குருமா செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை 1 துண்டு, கல்பாசி சிறிதளவு, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 2, பீன்ஸ் 10, கேரட் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் 1/4 மூடி, உடைத்த கடலை 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மல்லித்தலை சிறிதளவு, முந்திரி 6, பிரியாணி இலை 1, ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் தேங்காய், உடைத்த கடலை, சோம்பு, முந்திரி, கசகசா சேர்த்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்து லேசாக வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அரைத்து வச்சிருக்க தேங்காய் விழுது, 600 ml தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு சேர்த்து காய்கறியை நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறி நல்லா வெந்த உடனே சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறி குருமா தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நாம் காய்கறி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.